ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாஃப்ரி சாசர் எழுதுன ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிற அந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து ஹோலாக ஒரே வீடியோவாக போகிறது கஷ்டம். நம்ம ஏன்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுனால சாசர் எழுதுனது வந்து செக்டாராக பிரித்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் லைன்ஸ் ஒரு செக்டாரு, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பில்கிரிம்ஸோட தனித்தனி கேரக்டர்ஸ் பார்க்கும்போது தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டி சாசர் வந்து அவரோட போயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சிங்கிள் லைனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஹியர் பிகின்ஸ் த புக் ஆஃப் தி டேல்ஸ் ஆஃப் கேண்டர்பரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸான்னு பார்க்கும்போது இதில் வந்து சாசர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க வந்து நிறைய பில்கிரிம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பில்கிரிமேஜ் போகிறாங்க இல்லையா, அப்படி போகும்போது அவங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அந்த சினாரியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாரு. இதில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமாக இருக்கும். என்ன மந்த் அப்படின்னா ஏப்ரல் மந்த்து. வின்டர் சீசன் அப்படிங்கும்போது எந்த ஒரு பிளான்ஸு எந்த ஒரு ட்ரீஸுமே வளர்ச்சி இருக்காது. நெக்ஸ்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதோட ஷெல்டரில் பத்திரமா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருந்திருக்கும். இப்போ வந்து வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னா, பிளான்ஸ் எல்லாம் புதுசாக வளர ஆரம்பிக்கும், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் அதோட ரெகுலர் லைஃபுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா. இப்படி தான் இதோட சினாரியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு சென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏப்ரல் மந்த் வந்துருச்சு, அதாவது வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் வருது. அது வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன மலைத்துளிகள் மாதிரி கொண்டு வருதாமா. அப்படி வரும்போது இதுக்கு முன்னாடி மார்ச் மந்தில் இருந்த, அதாவது அந்த வின்டர் சீசனில் இருந்த வறட்சியினால அந்த செடியெல்லாம் வந்து வாடி இருக்கு இல்லையா, அப்படி வந்து அந்த வாடின செடியெல்லாம் அந்த சின்ன சின்ன மலைத்துளிகள் என்ன பண்ணுதுன்னா அதோட ரூட்ஸுக்கு வந்து போகுதாமா. அப்படி போகும்போது அந்த ஒவ்வொரு செடியில் இருக்கிற ஒவ்வொரு வெயின்ஸ் அப்படின்னா அந்த வேர் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் அந்த ஈரம் பரவி அந்த செடிகளை வந்து மறுபடியும் உயிர் கொடுத்து அதுலேருந்து ஃப்ளார்ஸு அந்த பிளான்ஸ்லாம் மறுபடியும் சின்ன சின்ன துளிர்களாக வளரும் மாதிரி அந்த வந்து சின்ன சின்ன மலைத்துளிகள் வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னா அது ஒரு மாதிரி இதமாக ஒரு காற்று அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கேயும் அடிக்குது. அது பேர் என்ன அப்படின்னா ஜிப்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வெஸ்ட் விண்ட், அதாவது வெஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய விண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்ரஸ் விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இதமான ஒரு சினாரியோ வந்து க்ரியேட் பண்ணுது. அப்படியே லேசான ஒரு காற்று வர மாதிரி க்ரியேட் பண்ணுது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க வந்து ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு செடி, ஹீத் அப்படின்னா ஓப்பன் ஃபீல்டுன்னு அர்த்தம். அந்த அங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க எல்லா இடத்துலையும் அது பரவி ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஒரு சினாரியோ வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்ரஸ் விண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்க பிளான்ஸில் வந்து எல்லா பிளான்ஸ்லேயுமே சின்ன சின்னதாக துளிர் வரத்துக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வர சன் பற்றி சொல்கிறாங்க. இது எதனால் யங் சன்னு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வின்டர் சீசனில் அவ்வளோக்கா சன் வெளியே வந்திருக்காது. ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறதுனால அதை வந்து யங் சன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த சன்னை சாசர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஜோடியாக் சைன் வச்சு சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து சூரியன் இந்த ராசிலேருந்து இந்த ராசிக்கு போக போகிறாங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோடியாக் சன் ஏரிஸில் வந்து அந்த சன் வந்து அதோட ஹாஃப் ஜேர்னியை முடிச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஓப்பன் ஆகுது, அந்த டைமில் வர சன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன பறவைகள்லாம் இவ்வளோ நாள் வின்டர் சீசனில் வந்து அதோட ஷெல்டர்ஸில் இருந்திருக்கும். இப்போது அதெல்லாம் கண் விழித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மெலடிஸ்லாம் பாடி வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஓப்பனிங் லைன்ஸே நேச்சர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு அழகான சினாரியோ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைமில் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் போகலாம், எங்கேயாச்சும் பில்கிரிமேஜ் போகலான்னு ஆசைப்படுவாங்களாம். இப்படி பில்கிரிமேஜ் போகிற பில்கிரிம்ஸில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பால்மியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆசை இருக்குன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்க ஹோலி ஸ்ரைன்ஸுக்கெலாம் போகணும், அதாவது புனிதமான இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது எந்த இடமா வேணா இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக வேணா இருக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி இங்கிலாண்டுன்னு பார்க்கும்போது இந்த பில்கிரிம்ஸில் எங்கே போவாங்க அப்படின்னா கேண்டர்பரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. இவங்களாம் எதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து மர்டர் செயின்ட் தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹோலி ஸ்ரைன் இருக்குது, அதாவது புனிதமான கல்லறை இருக்குது. இந்த பில்கிரிம்ஸ்க்குலாம் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இவங்க லைஃப்பில் ஏதாச்சும் ட்ரபுளோ இல்லை உடம்பு எல்லாம் போயிருக்கும்போது ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இந்த செயின்ட் தாமஸ் பெக்கெட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து அங்கே வந்து இந்த பில்கிரிம்ஸ்லாம் சேர்ந்து பில்கிரிமேஜ் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 2. இதில் நம்ம போயமோட
ஸ்பீக்கர், அதாவது ஜாஃப்ரி சாசர் அவர் எங்கே இருக்கார், எந்த பிளேஸில் இருக்கார், அவரை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த சரௌண்டிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறாரு. போன சென்ஸில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லிட்டாரு, ஒரு ஸ்ப்ரிங் சீசன் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பில்கிரிமேஜ் போவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ செகண்ட் சென்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டைம் வர ஸ்ப்ரிங் சீசன்லேயும் அதே மாதிரி ஒரு நாள் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் பில்கிரிமேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு. இவர் இப்போ எங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா லண்டனில் சவுத் வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் டர்பர்ட் இன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்னில் வந்து இவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து விடிஞ்சா அந்த பில்கிரிமேஜ் போகிறதுக்காக ரெடியாக அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த கேண்டபரிக்கு பில்கிரிமேஜ் போகிறாங்க இல்லையா, அப்போ போகும்போது இவர் மனசு ஃபுல்லாக வந்து அவ்வளோ டிவோஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் அந்த நைட் அந்த இன்னில் இருக்கும்போது மற்றவங்களும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்களாமா. எத்தனை பேர் அப்படின்னா குரூப் ஆஃப் 29 பீப்புள் வந்து அங்கே வராங்க. அந்த 29 பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அந்த டர்பர்ட் இன்னிலிருந்து கேண்டபரிக்கு வந்து பில்கிரிமேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்படி சாசர் கூட வர மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட கம்பேனியன்ஸ்ன்னு சொல்கிறாரு, எல்லாருமே பில்கிரிம்ஸ்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாத்துக்குமே என்ன இன்டென்ட் அப்படின்னா அந்த கேண்டபரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறது தான் இன்டென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அங்கே இருக்க இன் பற்றி சொல்கிறாரு. அங்கே இருக்க ரூம்ஸும் சரி, அந்த பில்கிரிம்ஸ் கொண்டு வந்த ஹார்ஸ், அவங்க ரைட் பண்ணுற ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அது கட்டி வைக்கிற அந்த பிளேஸும் சரி, அது ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இப்படி அவர் இது பேசிகிட்டு இருக்கும்போதே சன் செட் ஆகுதுன்னு சொல்கிறாரு, அதாவது ஈவினிங் டைம் ஆக போகுதுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து இவங்க கூட இந்த கம்பேனியன்ஸ் மற்ற பில்கிரிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் ரொம்ப இன்டரப்ட் பண்ணி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது அவங்க கூட அந்த குரூப் கூட வந்து ரொம்ப நல்லா மெர்ஜ் ஆகிக்கிறாரு. இப்படி எல்லாரும் பேசி என்ன ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில் விடியும் போது சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த கேண்டபரிக்கு போகிற ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாசர் வந்து ரீடர்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் கேண்டபரி ஜேர்னி போக போகிறோம், போகிற அந்த ஜேர்னியை பற்றி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 3 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி இவங்க ஜேர்னி போகிறாங்க இல்லையா கேண்டபரி டேல்ஸ்க்கு, அப்போ வந்து நிறைய டேல்ஸு சொல்லுவாங்க. இவர் எப்படி இந்த ஸ்டான்ஸா 3 சொல்கிறார் அப்படின்னா அந்த டேல்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா இவர் கூட போகிற மற்ற பில்கிரிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒவ்வொருத்தரோட கேரக்டர், நேச்சர், அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க எப்படி அப்பியரன்ஸ் அவங்களோடது எப்படி இருக்குது, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சோஷியல் ரேங்க்கு, கிளாஸ்ன்னு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியெல்லாம் எந்த மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை சொல்கிறது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸா 3ல் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இதில் கடைசி லைனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் யார்லேருந்து முதல்ல ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சாசர் வந்து நைட்டை பற்றி என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.